திமுக அரசுக்கு களங்கம் ஏற்படுத்த தான் இந்த பிரைடு இதெல்லாம் நடைபெற்றதா? இப்போ இடைக்கால தடை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த உத்தரவை போட்டவங்க இது என்ன வழக்குன்னே தெரியாமல் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் செய்திருக்காங்க இந்த இடைக்கால உத்தரவு. நான் இப்போ ஒவ்வொன்றா சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ஓடிட்டு போகிறவங்க கிடையாது, எப்போதுமே சொல்லிட்டேன். முதல்ல என்ன உச்சநீதிமன்றம் என்னன்னு புரிஞ்சுங்க. ஒருத்தர் பக்கத்தில் இருக்கார், அவர் இல்லைன்னு சொல்லுவார், தப்பாக சொன்னேன்னா. ஒரு பேப்பர் புக்குன்னு 400 பேஜ் 600 1000 பேஜை போடுறோம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏதோ கேள்விகள்லாம் கேட்டாங்கல்ல, யாரை கேட்டாங்க? நோட்டீஸ் கொடுத்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை வர சொல்லி அவங்கள கேட்டாங்களா? இதை தான் நேற்று திமுக சொன்னிச்சு. வைஸ் சான்சலர் கேஸில் எங்களை கேட்காமலே கேஸ் எப்படி ஸ்டே கொடுத்தீங்கன்னு கேட்டுச்சு. அப்போ கைதட்டினோம்ல. அதாவது தேவலை. இது எப்படி 2 நீதிபதிகள் உங்கள் பாச்சா பழிக்காமல் என்னென்னவோ சொல்லி பார்த்தீங்க. அவ்வளவும் என்ன சொன்னாங்க? முக்கியமாக இப்படி நீங்கள் ரைடெல்லாம் பண்ணினீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் பேர் கெட்டு போயிடும். சரி, அவங்க சொன்ன திருப்பி 3ஐயும் நான் சொல்கிறேன். யார் பதில் சொன்னாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எனக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு. ஏதோ பெண்களை பிடிச்சி வச்சுட்டாங்க, ஒரு குற்ற சிறைங்கிற மாதிரியே சொன்னாங்க அவங்க. வரலட்சுமி, மும்ஜாத் பேகம், ரோஸ்மேரி, ஒரே ஒரு பேர் சொல்லுங்கள். இந்த வழக்கு இத்தனை மாதமாக நடக்குதில்ல, ஊடகங்கள் சொல்லக்கூடாதா? உங்கள் ரோஸ்மேரியை பிடிச்சி வச்சாங்க, கிருஷ்ணமூர்த்தியை பிடிச்சி வச்சுட்டாங்க. யாரை பிடிச்சி வச்சாங்க? அவுத்து விட்டதெல்லாம் நீங்கள் பூரா 2 நீதிபதிகள்கிட்ட அவங்க கேட்டாங்க. உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, ஏன்னா பல பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. அதை நான் ஒரு வழக்குரைஞனால கவனித்தேன், அவ்வளவுதான். இது இப்படி ரைடு பண்ணுறது பேரை கெடுத்துரும். ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் கெடுக்கிறது அப்படிங்கிறது இல்லை சார். இப்போ தலைமை அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசின் கீழே வர டாஸ்மாகோட தலைமை அலுவலகத்தில் ரைடு நடத்துவதற்கான அதிகாரம் ஈடிக்கு எங்கிருந்து? அதுதான் நான் சொல்கிறேன். சத்தியமாக இருக்கு இல்லைன்னு அவங்க சொல்லட்டும் சுப்ரீம் கோர்ட், அது வேற பிரச்சனை. அதுக்கு தான் கண்டனம் தெரிவிச்சு இன்னைக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க மேடம். எங்க மேடம் சொல்றேன், அவங்க அந்த கூட்டாட்சி அமைப்பை சிதைக்கிறீங்க, மாநில கூட்டாட்சி அமைப்பை சிதைக்கிறீங்க, எல்லைகளை மீறீங்க அப்படிங்கறது. அரசியல்வாதி இல்ல ஒரு சீஃப் ஜஸ்டிஸ். அவர் நேத்து என்ன பண்ணாரு கவனிச்சிங்களா? அவர் இதை தொடர்ந்து பண்றாரு. எங்க சீஃப் செக்ரட்டரி வரல, எங்க டிஜிபி, அவெல்லாம் அங்கே நிற்கிறான். இவர் இங்கே சவுண்டு விடுறாரு. ப்ளீஸ், இதுக்கு மேலே என்ன? டோன்ட் ப்ரொவோக் மீ பியாண்ட் திஸ். மேடம், அந்த 500 பக்க புக்கில் இருக்குது யார் யார் என்னன்னுட்டு. இங்கே எஸ்எம் சுப்பிரமணியன் சொன்னார், என்னப்பா தலைமை கழகம், தலைமை அலுவலகம் செக்ரட்டேரியட்டில் போய் ரைடு பண்ணாங்கல்ல, சும்மா தானே இருந்தீங்க, புதுசு இல்லை அது. எத்தனை வருஷத்துக்கு? அதுவே தவறு இல்லை சார். மேடம் மன்னிச்சுக்கோங்க, ஒரு கோர்ட்டு சொல்லட்டும். நீங்க யார் மேடம்? இல்ல தலைமை அதிகாரம் இல்ல சார். யூ ஆர் an anchor. அதிகாரம் இருக்கா? ஈடிக்கான அதிகாரம் இருக்கா? எத்தனை வருஷம் ஆச்சு? இப்ப 41 எஃப்ஐஆர் போட்டுக்கப்பட்டிருக்கு. அந்த தனிநபரை போய் விசாரிக்கணும். பேச கூடாதுன்னு நினைக்கிறீங்க நீங்க, இவ்வளவுதானே? பேசுங்க மேடம். இல்ல ஒரு டவுட் தான் கேக்குறேன். இல்ல சாரி, என்ன முடிக்க விடுங்க. நீங்க டவுட் உங்க லெக்சர் கொடுக்காதீங்க என்கிட்ட. நீங்க அதான் இல்ல, நீங்க ஒரு வழக்குரைஞர், நீங்களே சொல்லுங்க. செக்ரட்டேரியட், நான் சொல்றத கவனிங்க. செக்ரட்டேரியட்ல ரைட் டாஸ்மாக் ரொம்ப பெருசா? அதை விட செக்ரட்டேரியட் பெருசு இல்லையா? அரசு நிறுவனங்கள் சார், தமிழ்நாடு அரசு நிறுவனங்கள். தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலகம் நான் சொல்றது செக்ரட்டேரியட். பண்ணாங்களா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி காலத்துல பண்றாங்க. எந்த எவன் காலத்துல பண்ணதுன்னு நான் கேட்கல. நான் ஏதாவது அவங்க ஆதரிச்சு பேசுறேன்னா அரசியல் வாயில வந்துச்சா எனக்கு? இதை நீங்க தான் மேடம் திமுக அரசியல் பண்றீங்க. இல்லாட்டியா அதை நீங்க என்கிட்ட நீங்க எனக்கு தெரியாத எந்த காலம்னு. யாரு பீரியடாக இருந்தாலும் நடந்துச்சு. சரி, இங்க எஸ்எம் சுப்பிரமணியன் சொன்னார், அவருக்கு தெரியும் நினைக்கிறேன், இது மாதிரி ரைடு பண்ணது தப்பு தலைமைகள். எப்பா இவனுக்கு ஏதாவது தெரியுமா ரைடு பற்றி? ஹைகோர்ட்டு ரைடு பண்ணாங்க. ஆம்ஸ்டாங் கேஸில் குண்டு ஹைகோர்ட்டுக்குள்ளே எடுத்தாந்தாங்கன்னு செய்தி. ஸ்டேட் போலீஸ் எங்கே பண்ணிச்சு கேட்டாங்க, வாப்பா எல்லா கோர்ட்டையும் பார், எல்லா ரூமையும் பார், ஜட்ஜி உண்டா இல்லையா சார்? அதான் சார் ஹைகோர்ட்டு ரைடாச்சுமா. ஏதாவது ஒண்ணுமே தெரியாம எதையாவது சொல்லிட்டு இருக்க கூடாதுமா. அவர் பதில் சொல்லிட்டார். ஒரு நொடி. அமலாக்கத்துறை வந்து
ஒன்றிய நிதி அமைச்சகத்துக்கு கீழே வர ஒரு அமைப்பு. இப்ப தமிழ்நாடு அரசோட தெரிஞ்சு ஹோமுக்கு கீழே வருதுன்னு நினைக்கிறேன். நிதி அமைச்சகம் கீழே வருது. தப்பு இல்ல. ஒன்று மத்திய அரசாங்கம் டாஸ்மாக் நிறுவனத்துல, தமிழ்நாடு அரசின் கீழே இயங்குற ஒரு நிறுவனத்துல வந்து நேரடியாக வந்து ரைட் பண்றதுக்கான அதிகாரம் இருக்கா? இருக்குன்னு 2 நீதிபதிகள் கேட்டுட்டு சொல்லி இருக்கிறாங்க. இதுல இருந்து வந்த வக்கீல் தான் அவங்களும், டெல்லியில இருந்து. உண்டா இல்லையா? அந்த சீஃப் ஜஸ்டிஸ் கையில 500 பக்கம் பேப்பர் புக் வச்சிருக்காரு. அவருக்கு தெரியும். பண்ண முடியாது சார். இப்ப 41 எஃப்ஐஆர் பதிவு பண்றதுனா அந்த தனிநபர்களை நோக்கி நான் பேசுறத தடுக்கிறது தான் உங்களுடைய வேலை. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கங்க. 500 பக்கம் பேப்பர் புக் இருக்கு, சீஃப் ஜஸ்டிஸ் டேபிள்ல வச்சிருக்காங்க. அதை அப்படி பெரட்டினார்னா கம்ப்ளீட்டா வந்துருது. அதுல அவரு சொல்லி இருக்கணும், அப்பா படிப்பா இந்த பேப்பர் புக்கு, நீ போட்ட பேப்பர் புக் யாரு? ஸ்டேட் கவர்மெண்ட். எந்த பக்கத்தில் இருக்குப்பா சொல்லு. எந்த பக்கத்தில்? 2 ஜட்ஜு கிட்ட முதலியே பேசியாச்சு. தோத்து போய் தான் அங்கே போறீங்க. அந்த புக் பேப்பர் புக்கில் காமிப்பா கேட்டிருக்கணும் சீஃப் ஜஸ்டிஸ். உண்மையான சீஃப் ஜஸ்டிஸ் தன்னுடைய கடமையை செய்த நான் பொறுப்படுத்துக்கிறேன். ஆவறதாகட்டும். எவனா ஒருத்தன் செத்தாதான் நீதித்துறை திருந்தும்னா நான் சாவுறேன். எனக்கு ஒன்றும் வெக்கமில்லை அதை பற்றி. அவர் என்ன செய்திருக்கணும்? அவருக்காக போடப்பட்ட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி 500 பக்கத்தில் இருக்கு. யார் வேணா இல்லைன்னு சொல்லட்டும். அதை எப்போ அந்த பக்கத்தை படியா. இந்த நீ சொன்ன பாயிண்ட்டுக்கு 2 ஜட்ஜுகள் என்ன சொல்லியிருக்காங்கப்பா? பதில் சொன்னாங்களா? இதை நீ ஆர்கியூ பண்ணியா? ஆர்கியூ பண்ணலையா? இது அவருடைய கடமை. ஹி இஸ் பெய்டு ஃபார் இட். சீஃப் ஜஸ்டிஸ் கூட சர்வீஸ் பண்ணல. இங்கே நாங்கள் சர்வீஸ் பண்ண வந்திருக்கிறோம், காசு வாங்கல. அவருக்கு சம்பளம், சலுகைகள் அவரு கேட்டிருக்கணும். அவர் முன்னாடி உள்ள புத்தகம், அந்த புத்தகத்தை திறந்து பார்த்துருந்தாருன்னா அவ்வளவு பதிலும் அதில் இருக்குது. இல்லைன்னா நோட்டீஸ் கொடுத்துட்டு ஸ்டே கொடுக்குற அதிகாரம் இருக்குது. நான் ஒன்றும் தப்பாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே கொடுக்கலாம், எந்த கேஸ்லையும் கொடுக்கலாம். நான் அதை ஏற்றுக்கிறேன். நான் வக்கீல், புரிஞ்சுங்க நீங்கள். நான் அரசியல்வாதி இல்லை. ஆனால் இந்த மாதிரி கமெண்ட்டு அதர் சைடுக்கு நோட்டீஸே கொடுக்காம அவங்க இல்லாமல் யாருக்கு கமெண்ட் அடிக்கிறீங்க? பிரஸுக்கா? ஒரு நீதிபதியோட ஈடியை நோக்கி தானே சார் சொல்றாங்க. எல்லைகளை மீறுறது. நோட்டீஸ் கொடுத்தாச்சா? இடிக்கு நோட்டீஸ் இப்பதான் நோட்டீஸே கொடுத்துருக்காங்கம்மா. உண்டா இல்லையாம்மா? ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க, நான் கத்துக்கிறேன். இந்த ஆட் ஆன் என்னது? இப்ப 1000 கோடி ரூபாய் முறைகேடு அப்படின்னு இடி வந்து சொல்றாங்க. அது எதன் அடிப்படையில சொல்றீங்க? மூல வழக்கு எங்க பாருங்க. அதான் அந்த 400 பக்க பேஜில் இருக்குது. அது இந்த 2 ஜட்ஜு டிஸ்மிஸ் பண்ணாங்கல்ல, அதுல இருக்குது எந்த அடிப்படையில். அதனால் அவர் சீஃப் ஜஸ்டிஸ் நடந்து கொண்ட முறை தவறு. அவர் பதவியினுடைய மரியாதையை அவர் காப்பாற்றல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.